அனைவருக்கும் வணக்கம். சற்று முன்பு தமிழக அரசு இன்று வெளியிட்டுள்ள 26 முக்கியமான அறிவிப்புகள் என்னென்ன என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நீங்கள் இதுவரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இப்போ நாம் வீடியோக்குள்ளே போகலாம். முதல் அறிவிப்பு: எந்த வழக்காக இருந்தாலும் தேவையில்லாமல் குற்றவாளிகளை இரவு நேரத்தில் காவல் நிலையத்திற்கு அழைத்து வந்து கஸ்டடி வைக்க வேண்டாம் என்றும், நேராக மருத்துவ பரிசோதனை செய்ய வேண்டும் என்றும் அனைத்து போலீசாருக்கும் உயர் அதிகாரிகள் புதிய உத்தரவுகளை பிறப்பித்துள்ளனர். இரண்டாவது அறிவிப்பு: நகர்ப்புறத்தில் 500 சதுரடி வரை கடைகளுக்கு சுயசான்று அடிப்படையில் ஒரே நாளில் தொழில் உரிமம் வழங்கப்படும் என அறிவித்து தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. மூன்றாவது அறிவிப்பு: திருவாரூர் மாவட்டத்தில் ஜூலை 9, 10 தேதிகளில் முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் என்று அமைச்சரான கே.என். நேரு தகவல் தெரிவித்துள்ளார். சுற்றுப்பயணத்தின் போது நலத்திட்ட உதவிகளை வழங்கி புதிய கட்டடங்களை முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். நான்காவது அறிவிப்பு: சென்னையில் புதிதாக இயக்கப்படும் மின்சார பேருந்துகளில் இதர பேருந்துகளைப் போல சிங்கார சென்னை பயண அட்டை, 1000 ரூபாய் பயண அட்டை ஆகியவற்றையும் பயன்படுத்தலாம் என மாநகர போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளது. மின்சார பேருந்துகளில் டீலக்ஸ் பேருந்துகளின் கட்டணமே வசூலிக்கப்படும் எனவும் விளக்கமும் அளிக்கப்பட்டுள்ளது. ஐந்தாவது அறிவிப்பு: நீலகிரி, கோவை உட்பட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று முதல் 3 நாட்களுக்கு கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. நீலகிரி, கோவை மாவட்டங்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கையும் அறிவித்து சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கையும் விடுத்துள்ளது. மேலும் தமிழகத்தில் இன்று முதல் 7 நாட்கள் பரவலாக மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் 4 நாட்களுக்கு 50 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்று வீசும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. ஆறாவது அறிவிப்பு: தமிழ்நாடு அரசின் UPSC முதன்மை தேர்வுக்கான ஊக்கத்தொகை திட்டத்திற்கான விண்ணப்பங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு வரும் 13ஆம் தேதி வரை நீடிப்பு செய்து தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது. ஏழாவது அறிவிப்பு: ஜூலை 7 திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கு விழாவை ஒட்டி சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. திருச்செந்தூர் சென்று திரும்ப ஏதுவாக அரசு விரைவு போக்குவரத்து கழகம் மூலமாக 4ஆம் தேதி முதல் 6ஆம் தேதி வரை சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது. புதுச்சேரி, சென்னை, திருச்சி, கும்பகோணம், சேலம், பெங்களூரு, தஞ்சை, கோவை, ஈரோடு, நாகையிலிருந்து இந்த சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படவும் உள்ளன. எட்டாவது அறிவிப்பு: திருநெல்வேலி நெல்லையப்பர் கோவில் தேரோட்டத்தை ஒட்டி ஜூலை 8ஆம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்பட்டும் உள்ளது. உள்ளூர் விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் ஜூலை 19ஆம் தேதி வேலை நாளாக மாவட்ட ஆட்சியரான சுகுமார் அறிவித்திருக்கிறார். ஒன்பதாவது அறிவிப்பு: நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பயிற்சி மையங்களை தேர்வு செய்வதற்கான டெண்டரை அரசு வெளியிட்டுள்ளது. சென்னை, மதுரை, கோவையில் பயிற்சி மையங்களை தேர்வு செய்ய டெண்டர் அறிவிக்கப்பட்டுள்ளது. வங்கி தேர்வுகள், ஒன்றிய அரசின் போட்டித் தேர்வுகளுக்கு பயிற்சி அளிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. 10வது அறிவிப்பு: குரூப் 4 பணியில் வனக்காவலர் உள்ளிட்ட பதவிகளுக்கு வரும் 7ஆம் தேதி சான்றிதழ் சரிபார்ப்பு நடைபெற உள்ளதாக TNPSC அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. மூலச்சான்றிதழ் சரிபார்ப்பிற்கு அழைக்கப்பட்ட தேர்வர்களின் பட்டியலானது தேர்வாணைய இணையதளத்தில் tnpsc.government.in என்ற இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. 11வது அறிவிப்பு: தமிழ்நாட்டில் 34 பேரூராட்சிகளை தரம் உயர்த்தி அரசிதழில் வெளியிடப்பட்டுள்ளது. 10 தேர்வு நிலை பேரூராட்சிகள் சிறப்பு நிலை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. 3 முதல் நிலை பேரூராட்சிகள் சிறப்பு நிலை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. 8 முதல்நிலை பேரூராட்சிகள் தேர்வு நிலை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. 12 இரண்டாம் நிலை பேரூராட்சிகள் முதல்நிலை பேரூராட்சிகளாக தரம் உயர்த்தி அரசு உத்தரவிட்டுள்ளது. 12வது அறிவிப்பு: தமிழ்நாடு தொல்லியல் மற்றும் அருங்காட்சியவியல் நிறுவனம் ஓராண்டு, ஈராண்டு கால முழு நேர முதுநிலை படிப்புக்கு மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என தொல்லியல் துறை தெரிவித்துள்ளது. தொல்லியல், கல்வெட்டியல், சுவடியல், மரபு மேலாண்மை, அருங்காட்சியவியல் படிப்புக்கு tnarch.org.in என்ற இணையதளத்தில் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 13வது அறிவிப்பு: விவசாயிகளுக்கான ஏற்றுமதி நடைமுறைகள் குறித்த 3 நாள் இலவச பயிற்சியானது வரும் 9ஆம் தேதி முதல் 11ஆம் தேதி வரை காலை 10 மணி முதல் மாலை 5 மணி வரை நடைபெற உள்ளது எனவும் தமிழ்நாடு அரசு அறிவிப்பொன்றை வெளியிட்டுள்ளது. இப்பயிற்சி பற்றிய கூடுதல் விவரங்களை பெற விரும்புவோர் editn.in என்ற வலைத்தளத்தில் தெரிந்து கொள்ளலாம்.
14வது அறிவிப்பு. கொடைக்கானலில் சுற்றுலா பயணிகளுக்கான இ-பாஸ் நடைமுறை தொடரும் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. வார நாட்களில் 4000 வாகனங்களும் வார இறுதியில் 6000 வாகனங்களும் இ-பாஸ் பெற்று கொள்ளலாம். 15வது அறிவிப்பு. ஜூலை 12ஆம் தேதி நடைபெறவுள்ள குரூப் 4 தேர்வுக்கான ஹால் டிக்கெட் வெளியிடப்பட்டுள்ளது. தேர்வு நுழைவுச் சீட்டில் tnpsc-government.in மற்றும் tnpsc-exam.in என்ற இணையதளங்களில் வெளியிடப்பட்டும் உள்ளது. இளநிலை உதவியாளர், விஏஓ உள்ளிட்ட பணியிடங்களுக்கு ஜூலை 12ஆம் தேதி OMR முறையில் தேர்வு நடைபெறுகிறது. ஜூலை 12 காலை 9:30 மணி முதல் 12:30 மணி வரை டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 தேர்வு நடைபெற உள்ளது. குரூப் 4 தேர்வு மூலம் 25 வகையான 3935 பணியிடங்களை நிரப்பப்படும் என்றும் டிஎன்பிஎஸ்சி தகவல் தெரிவித்துள்ளது. 16வது அறிவிப்பு. அனைத்து அரசு உதவி பெறும் பள்ளிகளிலும் காலை உணவு திட்டம் ஜூலை 15ஆம் தேதி முதல் தொடங்க தமிழ்நாடு அரசு நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது. காமராஜர் பிறந்தநாளை முன்னிட்டு ஜூலை 15ஆம் தேதி முதல் நகர்ப்புறங்களில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளிகளில் காலை உணவு திட்டத்தை விரிவுபடுத்த தமிழ்நாடு அரசு திட்டமிட்டிருக்கிறது. மேலும் இந்த திட்டத்தை ஜூலை 15ஆம் தேதி முதல் விரிவுபடுத்த அரசு திட்டமிட்டு அதற்கான பணிகளையும் செய்து வருகிறது. 17வது அறிவிப்பு. நடப்பாண்டும் 1800 கோடியை விடுவிக்க ஒன்றிய அரசு மறுத்து வருகிறது என்று அமைச்சரான அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் நிதியை விடுவிப்போம் என்கிறது அரசு. ஜூலை 7ஆம் தேதி முதலமைச்சர் தலைமையிலான ஆய்வுக் கூட்டத்தில் உரிய முடிவு எடுக்கப்படும் எனவும் அமைச்சரான அன்பில் மகேஷ் தெரிவித்திருக்கிறார். 18வது அறிவிப்பு. கோவையில் தங்க நகை பூங்கா அமைப்பதற்கு தமிழ்நாடு அரசு டெண்டர் கோரியுள்ளது. கோவையில் 45 கோடியில் கட்டுமான பணிகளை மேற்கொள்ள சிட்கோ நிறுவனம் டெண்டர் கோரியுள்ளது. கோவை குறிச்சியில் 2.46 ஏக்கரில் 8.5 லட்ச சதுர அடியில் தொழில் பூங்கா அமைக்கப்படவும் உள்ளது. 19வது அறிவிப்பு. சிவகங்கை திருப்புவனம் சம்பவம் எதிரொலியாக தமிழ்நாடு முழுவதும் காவல்துறையில் அதிகாரிகளுக்கு கீழ் இயங்கும் அங்கீகரிக்கப்படாத தனிப்படைகளை கலைக்க டிஜிபி உத்தரவிட்டிருக்கிறார். 20வது அறிவிப்பு. பரந்தூர் விமான நிலைய திட்டத்தில் கையகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ள நிலங்களுக்கான விலை நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு அரசாணையை வெளியிட்டுள்ளது. 3331 ஏக்கர் பரப்பிலான நிலங்களுக்கு ஏக்கருக்கு 35 லட்சம் முதல் அதிகபட்சமாக 2.5 கோடி வரை விலை நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த விலையின்படி கையகப்படுத்தப்பட உள்ள நிலத்தின் அளவை பொறுத்து இழப்பீடும் நிர்ணயம் செய்யப்படும். 21. உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகள் நியமன உறுப்பினர்களாக இணைய வரும் 17ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது. 22வது அறிவிப்பு. 1853 கோடி ரூபாய் செலவில் பரமக்குடியிலிருந்து ராமநாதபுரம் இடையே 4 வழி தேசிய நெடுஞ்சாலை திட்டத்திற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது. 23வது அறிவிப்பு. ஓலா, உபர் போன்ற நிறுவனங்கள் பீக் ஹவர்ஸ் நேரங்களில் கூடுதலான கட்டணங்களை வசூலிக்க மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. 24வது அறிவிப்பு. ஜூலை 18ஆம் தேதி தமிழ்நாடு நாள் விழாவை முன்னிட்டு 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை பயிலக்கூடிய பள்ளி மாணவர்களுக்கு கட்டுரை மற்றும் பேச்சு போட்டிகள் நடைபெறவும் உள்ளது. 25வது அறிவிப்பு. அரசு ஊழியர்களுக்கான திருமண முன்பணத்தை உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அரசு ஊழியர்களுக்கு திருமண முன்பணமானது 5 லட்சமாக உயர்த்தப்பட்டு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. முன்னதாக பெண் ஊழியர்களுக்கு 10,000ம் ஆண் ஊழியர்களுக்கு 6,000ம் வழங்கப்பட்டது. 26வது அறிவிப்பு. தமிழ்நாட்டில் தொழில் நிறுவனங்கள், ஆலைகள், ஐடி நிறுவனங்களுக்கான மின் கட்டணமானது 1 கிலோவாட்டுக்கு ₹7.25 ₹7.50 உயர்த்தப்பட்டுள்ளது. விவசாயம், கைத்தறி, விசைத்தறி, வழிபாட்டு தலங்கள், தாழ்வழுத்த ஆலைகளுக்கு மின்சார மானியம் தொடரும் எனவும் வீட்டு மின் இணைப்புகள், குடிசை மற்றும் குறுந்தொழில் நுகர்வோர்களுக்கு மின் கட்டணம் உயர்வு இல்லை எனவும் மின்சார வாரியம் தெரிவித்துள்ளது. இந்த 26 அறிவிப்புகளை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் நினச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.